நீங்கள் சோஷியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணுறீங்க? நான் ஸ்டார்ட் பண்ணி 9 இயர்ஸ் ஆகுதுங்க. யூடியூப் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆரம்பத்தில் எடுத்த உடனே பெருசாக சக்ஸஸ்லாம் வந்துடாது. நிறைய அடிபட்டு தான் கற்றுக்கும். நமக்கு சொல்லிக் கொடுக்க பெருசாக யாரும் இல்லை இல்லையா? ஒரு நியூ மாமா குழந்தைய வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் ஜாப்லாம் போக முடியாது, கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த யூடியூப் சேனல். மித்து ஃபேஷனில் வந்து நிறைய கார்டனிங் வீடியோஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய பேரை பிடிச்சி வச்சுருக்கேன். சொந்தங்கள்லாம் இன்னுமே என் கூட டச்சில் இருக்காங்க. அவங்க எல்லாருமே எனக்கு இன்னுமே சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். கொஞ்சம் லேட்டாக சொன்னால் லேட்டஸ்ட்டாகவே சொல்லிடுறேன். என்ன பண்ணுறது, வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் இந்த இன்ஸ்டாலலாம் பெருசாக ஆக்டிவாகவே இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக போடுறேன். கொஞ்சம் உங்களுக்கு இன்ஸ்டாவோட அப்படி வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்க மாட்டாங்க. நம்மளே தேடினா மட்டும் தான் உண்டு. நம்ம சொந்தம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லும்போது இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் ஒரு வேலையா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்மளை டீமோட்டிவ் மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு தோள் தட்டி சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்கள மட்டும் கூட வச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருங்க. கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகும். எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடாது, அடிப்படாமல் சக்ஸஸ் வராது. நான் ஆரம்பிக்கும் பொழுது சில சேனலை கோட்டையே விட்டேன். ஏன் காரணம் பார்த்திங்கன்னா, அப்போ நமக்கு இதை போட்டால் காப்பிரைட் வரும், அதை பண்ணால் வரும் அப்படின்றதுலாம் தெரியாது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களில் கூட நான் சேனலை எழுந்தேன். ஏன் ரீசெண்டாகவே ஒரு 12,500 சப்ஸ்கிரைபர் இருந்த சேனலுமே போச்சு. அதுலேருந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகி போடாமலே வச்சுருந்தேன். இப்போவும் அதிலேருந்து நம்ம வெளியே வந்தே ஆகணும். நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும். பாஸ்ட் இஸ் பாஸ் அப்படின்னு நினச்சி உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த இயர் ரொம்ப சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களுக்குன்ட்டு ஒரு ஐடென்டிஃபை தேடிக்கோங்க. முதல்ல வந்து அந்த சேனலில் சுத்தமாக ஃபேஸ் காட்டிலாம் வீடியோ போட்டிருக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டே கிடையாது. இப்போது ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். பாய்.